ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8ல் எடுத்துக்காட்டு 8.5 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் 6 நாட்களில் பெய்யும் மழையின் அளவானது 17.8 சென்டிமீட்டர், 19.2 சென்டிமீட்டர், 16.3 சென்டிமீட்டர், 12.5 சென்டிமீட்டர், 12.8 சென்டிமீட்டர், 11.4 சென்டிமீட்டர் எனில் இந்த தரவிற்கு திட்ட விளக்கம் காணு சொல்லிட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ்ன்னு வைக்கணும்னா முதல்ல அதை என்ன செய்வோம்? அசெண்டிங் ஆர்டர்ல ஏறு வரிசையில எழுதிக்குவோம். முதல்ல என்ன செய்வோம்? இந்த முதலில் தரவுகளை ஏறு வரிசையில் எழுத வேண்டும். சிலதுல அவங்களே ஏறு வரிசையில கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நம்ம எழுதணும். முதல்ல தரவுகளை ஏறு வரிசையில் எழுத வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் எது? 11.4. ஓகே, அடுத்து 12.5, அடுத்தது இது 1, இது 2, அடுத்து 12.8, அடுத்தது 16.3, அடுத்தது 17.8, அடுத்தது 19.2. இது எல்லாமே எக்ஸ். முதல்ல திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கும்படி கூட்டுச்சராசரி கண்டுபிடிச்சுக்கணும். என்ன கண்டுபிடிச்சுக்கணும்? கூட்டுச்சராசரி. கூட்டுச்சராசரி என்னது? இது எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால வகுக்கிறத கூட்டுச்சராசரி. 6 நம்பர் இருக்கு, 6ஐயும் கூட்டி 6ஆல வகுக்கப்படும். கூட்டுவோமா? 10, 13, 21, 26, 4, 30, மிச்சம் 3, 12, 19, 25, 27, 29, 30, மிச்சம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 90/6 எவ்வளவு வருது? 15/90. ஓகே, அப்ப கூட்டு சராசரிங்கிறது எக்ஸ் பார். கூட்டு சராசரிங்கிறது என்னது? எக்ஸ் பார். இப்போ எக்ஸ் பாருக்கு 15ன்னு கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15. இங்கே வருவோம், ஒரு அட்டவணை போட்டுக்கணும். கொடுத்துருக்க எக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இந்த எக்ஸைய இந்த எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுல இருந்து ஒவ்வொன்றா கழிச்சாதான் டி. இப்போ டி ஈக்குவல் டு என்னது? எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். ஒவ்வொரு எக்ஸையும் எக்ஸ் பார்ல இருந்து கழிச்சுக்கிட்டே இருக்கும். 11.4 மைனஸ் 15 கழிச்சோம்னா என்ன ஆகும்? 3.6 மைனஸ் 3.6. ஏன்னா 15 தானே பெருசு. அதே போல 12.5 மைனஸ் 15 எல்லாத்தையுமே என்ன செய்யறோம்? இதுல இருந்து எக்ஸ் பாரை கழிக்கிறோம். எல்லாத்தையும் கழிக்கிறோம், எல்லாத்தையும். அதான் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். அப்படி கழிக்கும் பொழுது 15 தான் பெருசு. 15ல இருந்து கழிக்கிற இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ் ஆயிரும். ஏன்? 16.3 தான் பெருசு. ஸோ 1.3, 2.8 மைனஸ் 4.24. இதுதான் டி. அடுத்து டி ஸ்கொயர்டு கழிச்சு என்ன கண்டுபிடிச்சுக்கணும்? டி ஸ்கொயர்டு. டி ஸ்கொயர்னா டி அப்படியே ஸ்கொயர் எடுத்து போட்டுக்கணும். 3.6 ஸ்கொயர் எடுத்து, 2.5 ஸ்கொயர் எடுத்து, எல்லாத்தையும் ஸ்கொயர் எடுத்து சிக்மா டி ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சிருவோம்? சிக்மா டி ஸ்கொயர். இப்போ திட்ட விளக்கம் கேட்கிறோம். எந்த முறையை பயன்படுத்தினாலும் நம்ம திட்ட விளக்கம் காணலாம். அப்ப இங்க நம்ம சாதாரணமா கூட்டுச்சராசரி முறையை பயன்படுத்தி திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர்டு பை என். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். சிக்மா டிஐ ஸ்கொயர்டு பை என். இப்ப சிக்மா டிஐ ஸ்கொயர்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 51.22. 51.22. என் என்னது? 6 நாட்களில். ஸோ 6 6ஆல வகுத்துட்டு அப்புறம் வர்க்கம். 8 48, மிச்சம் 3 32, 5 30, மிச்சம் 2 22, 3 18, மிச்சம் 4 40, 6 36, 40, இப்படியே போய்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 6 வேணா போட்டுக்கிறோம். இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வர்க்க மூலம். முதல் இது புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரு டிஜிட் இருக்கு. ஸோ 2 2s are 4. ஏன்னா 3 போட்டோம்னா 9 ஆயிரும். 2 இறக்கணும், 2ஆல பெருக்கணும். என்ன நம்பர் போட்டா
4க்கு பக்கத்தில் 453 வரும். ஒம்போதே போடலாம். 99, 81, 8, 4, 9, 36, 44 வருதா? ஸோ 9 போடுறேன். அடுத்து 2 இறக்கிறேன். இதை 2ஆல பெருக்கணும். இது பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் 1266 வரும். 2 போடுவோமா? 4, 16 காரு மிச்சம் 1, 11. ஏன்னா 3 போட்டோம்னா 15 தாண்டி போயிடும். ஸோ 2 போடுறேன். அப்போ 2 4, 8 16 காரு மிச்சம் 1, 2 11, 11. ஓகே, அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் 2 0 சேர்த்து 3 டிஜிட் கண்டுபிடிச்சிட்டு அதை 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அகெயின் 4, 18 கெட்டு மிச்சம் 1, 5. இது பக்கத்தில் என்ன போட்டோம்னா 1 போட்டையில் 5841. ஸோ அப்ராக்சிமேட்டா 2.92. ஏன்னா 1ங்கிறது 5 விட குறையா இருக்கனால அதை விட்டுரும். ஸோ திட்ட விளக்கம் சிக்மா √σ/di²/n கூட்டுச்சராசரி முறைப்படி திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே.